7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வெளிச்சம் நிகழ்ச்சியின் விருந்தினர் பக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பகுதியில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தமிழை பொறுத்தவரையில் வாசிப்பு பழக்கம் கொண்டவர்கள் இவரை கடந்து வராமல் இல்லை. அந்த அளவிற்கு தன்னுடைய எழுத்தாற்றலால் வெகுஜன மக்களை கவர்ந்தவர் எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் தான் இன்று நம்மோடு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறவருடைய ஆரம்பம் எங்கிருந்து தொடங்குது, எந்த மாதிரி சூழல் ஒருத்தரை எழுத்தாளராக மாற்றுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒருத்தரை எழுத்தாளராக மாற்றுறது எந்த சூழல் என்று சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா கடுமையான வறுமை சூழலிலிருந்து பெரிய எழுத்தாளர் வந்திருக்கிறாங்க. டாகூர் மாதிரி பெரிய பிரபு சூழலிருந்தும் எழுத்தாளர் வந்திருக்கிறாங்க. எழுத்தாளர்கள் பொதுவாக சிறு வயதிலேயே வாழ்க்கை சம்பந்தமான ஒரு அடிப்படை கேள்விகள் பற்றி எழுந்த மனம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதாவது மரணம் பற்றி, வாழ்க்கையோட அர்த்தம் பற்றி, உறவுகளை பற்றி ஒரு அடிப்படையான ஒரு தூண்டுதல் அவளுக்கு சின்ன வயசில் கிடைச்சது. என்னை பொறுத்தளவில் என்னுடைய குடும்ப சூழல் எழுத்துக்கு உகந்ததாக இருந்தது. என்னுடைய அம்மா, காலஞ்சென்ற விசாலாட்சி அம்மா, மிகச்சிறந்த ஒரு வாசகி. வீட்டில் கிட்டத்தட்ட 5000 புத்தகங்களுக்கு மேலே வைத்திருந்த ஒரு நூலகம் இருந்தது. நான் அந்த புத்தகங்களை சின்ன வயசுலேயே படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய அம்மா நான் ஒரு எழுத்தாளர் ஆகணுங்கிற கனவை தான் எனக்குள்ளே விதித்தாங்க. ஒரு 7-8 வயசுலேயே எழுத்தாளர் ஆகிற கனவு தான் எனக்கு இருந்தது. பள்ளியில் படிக்கும்போதே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். மிக சின்ன வயசுலேயே தொடர்ந்து எழுதியிருக்கேன். கல்லூரி நாட்களில் வணிக இதழ்களில் வணிக ரீதியான கதைகள் நிறைய எழுதி தள்ளியிருக்கேன். அதன் பிறகு இலக்கிய அறிமுகம் வந்தது. தீவிரமாக எழுதணுங்கிற எண்ணம் வந்தது. அடிப்படையில் இலக்கியவாதி அல்லாமல் இன்னொரு ஆள் ஆகணுங்கிற கனவு எனக்கிட்ட எப்போவுமே இருந்தது கிடையாது. அதுதான் என்னுடைய அடிப்படைன்னு சொல்லலாம். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய பாபநாசம் படத்தில் உங்களுடைய பணி எந்த அளவு போய் கொண்டிருக்கிறது, அதை பற்றி இப்போ பேசலாம். பாபநாசம் மூலத்தில் திருஷ்யம்ங்கிற பேரில் மலையாளத்தில் வந்த படம். அதை இயக்கிய அதே ஜித்து ஜோசப் தான் தமிழில் அதை இயக்குறார். அந்த மூலப்படத்துடைய கதையை தமிழ் சூழலுக்கு ஏற்ப மாற்ற வேண்டிய பொறுப்பு தான் என்னுடையது. நான் அந்த படத்தை ஒரு பாபநாசம் பகுதியில் நடக்கிறதாக அதை மாற்றினேன். மூலத்தில் அது தொடுபுழா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துடைய கதை. இங்கே இது இந்த பகுதியை சேர்ந்த ஒரு நாடார் குடும்பத்துடைய கதையாக அதை மாற்றினேன். அந்த பண்பாட்டு சூழல், அந்த கடும் உழைப்பால் மேலே வரக்கூடிய ஒரு நாடார் இளைஞருடைய ஒரு ஆளுமை ஆகிட்டு இந்த படத்தில் நான் கொண்டு வந்தேன்னு சொல்லலாம். ஒரு புதுசாக ஒரு சூழலை அறிமுகப்படுத்தும் போது, அதாவது அந்த இதுக்கான அடிப்படைகள் தேவைகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு புது சூழலை இப்படி மக்களுக்காக முன்வைக்கிறோம் எழுத்தின் மூலமாக, அதில் அடிப்படைகள் என்னென்ன இருந்தால் அது நிறைவான அடிப்படையாக இருக்குது, நிறைவு பெறுது அப்படிங்கிறது? அது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல்கள் அதில் இருக்கும். ஒரு திருநெல்வேலினா இந்த விஷயங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், அது இருக்கணும். இது தவிர எல்லாருக்கும் எங்கேயோ தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதான் நுண் தகவல், மைக்ரோ டீட்டெயில்ஸ் சொல்லலாம். அந்த தகவல்களை எந்த அளவு கொடுக்குறதுங்கிறது தான் ஒரு புனைவுடைய வெற்றின்னு நினைக்கிறேன். அது சினிமாவாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும். இப்போது மதுரை பகுதினா இப்படி தான் பேசுவாங்க, இந்த மாதிரி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு மேலே ஒரு புத்தகத்தை படித்து அதில் ஒரு சினிமா பார்க்கும்போது, ஆஹா இந்த விஷயம் நான் கவனிச்சிருக்கேனே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது சரியாக அமைந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மைக்ரோ டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு தான் எப்போவுமே ஒரு படத்துக்கு எழுத்தாளருடைய தேவை இருக்குது. அந்த மண்மரபு சார்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தும் போது எந்த பகுதியில் உள்ள மரபு முழுமை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை. ஒரு எழுத்தாளனாக நான் தொடர்ந்து புனை கதைகளை படிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் குமரி மாவட்ட வாழ்க்கை பின்னணியை வைத்து அதிகம் எழுதியிருக்கேன். நெல்லை, குமரி மாவட்டத்துடைய எல்லையாக இருக்கக்கூடிய நெல்லை எனக்கு நல்லா தெரியும். அது தவிர தமிழில் வரக்கூடிய முக்கியமான புனை இலக்கியங்களை படிச்சுட்டே இருக்கேங்கிறதும், தொடர்ந்து பயணங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறங்கிறதுனால தமிழ்நாட்டில் எந்த பகுதியை பற்றிய ஒரு கலாச்சார நுட்பமான சித்திரத்தை என்னால் அளிக்க முடியும். ஒருவேளை சென்னை பின்னணியில் ஒருவேளை எழுத முடியுமோங்கிறது தான் சந்தேகமாக இருக்கிறது. உங்களுடைய மகாபாரதத்தை அடிப்படையாக வச்சு வர்ற எழுத்து அது எப்படி இருக்குது, அதை பற்றின அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அதை சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு 20 வருடம் முன்னாடி இந்திரநாத் சௌத்ரின்னு சாகித்ய அகாடமியில் ஒரு பெரிய பதவியில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், இந்தியா முழுக்க நூற்றுக்கணக்கான நாவல்கள் மகாபாரதத்தை ஒட்டி எழுதப்பட்டிருக்கின்றன. அதில் மிக அதிகமாக எழுதப்பட்டது கர்ணனுடைய கதை அப்படின்னா.
அன்றைக்கு அவர் சில முக்கியமான படைப்புகளை சொன்னார். அந்த படைப்புகளில் 2 முக்கியமான படைப்புகள் மலையாளத்தை சேர்ந்தவை. ஒன்று 2ஆம் இடம்ங்கிற பேரில் எம்டி வாசுதேவன் நாயர் எழுதினது, தமிழில் கிடைக்குது. இன்னொன்று இனி நான் உறங்கட்டும்ங்கிற பேரில் PK பாலகிருஷ்ணன் எழுதினது, இதுவும் தமிழில் கிடைக்குது. இந்த 2 நாவலையும் முதல்ல வாசித்தேன். அதன் பிறகு மொழிபெயர்ப்பு வழியாக மகாபாரத மறு ஆக்கங்களை வாசித்தேன். இந்த மகாபாரதத்தை ஏன் திருப்பி எழுதணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு கதையை அதை இத்தனை நூற்றுக்கணக்கானவர்கள் திருப்பி எழுதுகிறாங்க பார்த்தா, இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பாரதியார் எழுதியிருக்கிறார், அதுக்கு முன்னாடி குமாரநாசன் எழுதியிருக்கிறார். இப்படி பார்த்து காளிதாசன் வரைக்கும் அத்தனை பேரும் மகாபாரதம் திருப்பி எழுதியிருக்கிறாங்க. ஏன் மகாபாரதம் திருப்பி எழுதணும் அப்படின்னு பார்த்தா, மேலை நாகரிகத்திற்கு கிரேக்க இலக்கியம் எப்படி ஒரு அடிப்படையாக இருக்கிறதோ அதுபோல் தமிழ் இந்திய இலக்கியத்துக்கு மகாபாரதம் ஒரு அடிப்படையாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலையான தெருக்கூத்தில் பெரும்பகுதி மகாபாரத கதை தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிகழ்த்து கலைகள்லையும் மகாபாரதம் தான் பேசுபொருளாக இருக்குது. மகாபாரதங்கிறது ஒரு புராணமோ ஒரு பழமையான கதையோ கிடையாது. என்றைக்கும் வாழக்கூடிய அடிப்படையான சில கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு தளம் அதில் இருக்குது. ஆக இதை திருப்பி எழுதணுங்கிற எண்ணம் எனக்கு முழுமையாக எழுதணும். ஆனால் இந்த பெரிய எழுத்தாளர் அத்தனை பேருமே மகாபாரதத்துடைய ஏதேனும் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு விரிவாக எழுதியிருக்கிறாங்க. இப்போ கர்ணனை கதாநாயகி எழுதும்போது எப்படியோ அதில் அர்ஜுனுடைய இடம் குறைந்து போயிடுது. பீமனை கதாநாயகனை பற்றி எழுதும்போது தர்மன் அதன் எதிர்மறை இடத்துக்கு போய்விடாரு. ஆனால் மகாபாரதம் எல்லாருக்கும் நியாயம் கொடுக்கக்கூடிய, எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய ஒரு புனைவு. ஆக ஒட்டுமொத்த மகாபாரதத்தை எழுதினா என்னங்கிற ஒரு கனவு இருந்தது. இதுவரைக்கும் இந்தியாவிலேயோ உலகிலேயோ யாருமே அப்படி எழுதின கிடையாது. அந்த கனவு பெரிய கனவு. அதை சுமந்து ஒரு 25 வருடம் அலைந்தேன். அதன் பிறகு தான் இந்த ஜனவரி முதல் என்னுடைய இணையதளமான jaymohan.in www.jaymohan.inங்கிறதுல தினம் ஒரு அத்தியாயம் மீது எழுத ஆரம்பித்தேன். மகாபாரதத்தை ஆரம்பத்திலிருந்தே நவீன நாவலாக, இன்றைக்குள்ள நாவலாக மறு ஆக்கம் செய்து கொடுத்துருக்கு. அதை அப்படியே திருப்பி எழுதலை. உதாரணமாக மூல மகாபாரதத்தில் குட்டி குட்டி கதாபாத்திரங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கு இதில் பெரிய கதாபாத்திரமாக இருக்கும். அப்படி விரிவாக சித்தரிப்புகளோட எல்லா தகவலோடு எழுத ஆரம்பித்தேன். இது 4 நாவலாக இது வரைக்கும் வந்துருக்கு. ஏற்கனவே 4000 பக்கம் இது வரைக்கும் வந்திருக்கு அச்சில். முடியும் போது 30,000 பக்கம் இருக்கும். ஒரு நாவலாக எடுத்து பார்த்தா உலகிலே எழுதப்பட்டதிலே மிக நீளமான நாவல், மிகப்பெரிய நாவல் நான் எழுதிட்டுருக்கேன் இந்த மகாபாரதம். ஒரு வகையில் சொல்லப்போனால் உலகத்திலே மிகப்பெரிய நாவலை நான் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 2-3 வருடங்கள், அநேகமாக 5 வருடங்களுக்கு இது எழுதி முடிப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ 4 நாவல் வந்திருக்கிறது. இந்த நாவல் இன்னும் பரவலாக வாசகர்கள்ட்ட போய் சேரணுங்கிறதுல ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது என்னுடைய நண்பரும் மதிப்பிற்குரிய வழிகாட்டியுமான கமல்ஹாசன் அவர்கள் அந்த நாவலை பரவலாக மக்களுக்கு எடுத்து சென்று செல்வதில் பெரிய உதவிகள் ஆற்றி வருகிறார். இது ஒரு புராண வாசிப்புக்குரியதுங்கிறத விட ஒரு நவீன மனிதனுடைய நவீன வாழ்க்கையை சொல்லக்கூடிய, அதனுடைய சிக்கல்களை சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு படிமங்கள் அமைந்த ஒரு படைப்புன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பழமை சார்ந்த விஷயத்தை புதுமை புகுத்தி இப்போ கொடுக்கும்போது மக்களுக்கு அதில் எது தேவைன்னு நினைக்கிறீங்க, அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்பு அதில் என்னவா இருக்கும் அப்படின்றது? இப்போ ஒரு விஷயத்தை எடுத்தால் தங்கம் கிடைக்கும்போது தங்கமும் மண்ணும் கடந்து கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி வாழ்க்கையோட ஒரு தீவிரமான சிக்கல் ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ இலங்கை பிரச்சனையை வைத்து போரை பற்றி நீங்கள் ஒரு நாவல் எழுதிடலாம். ஆனால் இலங்கை பிரச்சனையில் ஆயிரக்கணக்கான அரசியல் விஷயங்கள் இருக்குது, பலவிதமான சமகால பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் அதில் உள்ள அடிப்படையான பிரச்சனைங்கிறது வன்முறை என்ன, அதனால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, வன்முறையோட சைக்காலஜி என்ன, உளவியல் என்னங்கிறது தான். அந்த விஷயத்துக்களை நீங்கள் போகிறதுக்கு இந்த சமகால பிரச்சனைகள் ஒரு பெரிய தடையாக இருக்கும். ஆனால் மகாபாரதம்னு அதே விஷயத்தை மகாபாரத காலத்துக்கு கொண்டு போய் எழுதலாம். இலங்கை பிரச்சனை உச்சத்தில் இருக்கும்போது அதே மனநிலைகளை வைத்து நான் மகாபாரத நாவல் கதை ஒன்று எழுதியிருக்கிறேன், பத்மயூகம் என்று பெயர். அதை படிக்கிற அத்தனை பேருக்கு தெரியாத அந்த உணர்வுகளை தான் எழுதியிருக்கிறேன். ஆனால் உடனடி விஷயத்தை அப்படியே வச்சு எழுதும்போது அதில் நிறைய சிக்கல் இருக்குது. அந்த உடனடி விஷயங்களுக்கு மனசை திரும்பி போயிடுது. இப்போது உங்களுடைய மகாபாரதம் கமலா சார் கொண்டு போய் சேர்க்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு முன்னோடியாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரு. நட்பின் அடிப்படையில் கமல் நீங்கள் எப்படி அந்த? எனக்கு அவரை ரொம்ப நெடுங்காலமாக வாசகராக தெரியும். பொதுவாக பொது வெளியில் அந்த நட்பை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டது கிடையாது. ஒரு தனிப்பட்ட நட்பாக இருக்குது. நெடுங்காலத்துக்கு முன்னாடி ஒரு முறை தொலைபேசியில் அவருடைய அழைப்பு வந்தது. நான் கமல் பேசுகிறேன் அப்படின்னாரு. அப்போ யார் அப்படின்னு கேட்டேன். நான் கமலஹாசன் அப்படின்னாரு. அப்போ என்னோடய நண்பரில் யாரோ தான் அதை மிமிக்ரி பண்ணி என்ன ஏமாத்துறாங்கிற நேரத்தில் நான் அது யாருன்னு தமாஷ் பண்ணிட்டு இருந்தேன்.
அப்புறம் தான் தெரிஞ்சது அவரே தான் கூப்பிட்றாரு அப்படின்னு. அது என்னுடைய விஷ்ணுபுரம் நாவல் வந்த காலம், நெடுங்காலம் ஆகிட்டு, அது 10-15 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு அநேகமாக என்னுடைய எல்லா முக்கியமான படைப்புகள் வரும்போது அவர் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு பேசியிருக்கிறார். ஒரு வகையில் என்னுடைய நல்ல படைப்புகள் இன்னும் பரவலான வாசகர்களுக்கு சென்று சேருவதற்கு அவர் ஒரு வகையில் அவருடைய புகழ், அவருடைய அங்கீகாரம் வந்து எனக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எனக்கும் அவருக்குமான உறவுங்கிறது வந்து ஒரு இலக்கிய அறிந்த இருவருக்குமான உறவாக தான் இருந்து வருகிறது. உங்களுடைய படைப்புகளில் கமல் சாரை மிகவும் கவர்ந்ததா அவரே ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? கமல் வந்து அவருக்கு கொற்றவை அறம்ங்கிற 2 தொகுப்புகள், கொற்றவைங்கிற நாவலும் அறம்ங்கிற சிறிய தொகுப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறார். பெரும்பாலும் வந்து என்கிட்ட பேசும்போது ஒரு நட்பு அடிப்படையினாலே காரணமாக இது ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டார். அதை பற்றி பொதுவாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் வேறு இடங்களில் தொலைக்காட்சியில் அவர் அதை சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஒரு வாசகராக கமல் சார் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய வாசகத்தன்மை எந்த மாதிரி இருக்குது? அவர் வந்து இன்றைக்கி ஒரு நட்சத்திரங்கிற அளவில் மிக பரபரப்பான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார். ஆனால் திரையுலக வாழ்க்கைங்கிறது 2 கட்டங்களானது. பரபரப்பாக இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் காத்திருப்பாங்க, ஏதோ ஒன்றுக்காக காத்துட்டே இருப்பாங்க. அந்த காத்திருக்கக்கூடிய நேரங்களை கூடுமான வரைக்கும் வாசிக்கிறதுக்கும் இலக்கிய விவாதத்திற்கும் செலவழிக்கலான்னு நினைக்கிறேன். நான் அவதானித்த வரைக்கும் அவருடைய மனம் நவீன இலக்கியங்களை விட அதிகமாக பழமையான இலக்கியங்களை நோக்கி போகக்கூடியது. ஆகவே ஒரு நட்பு வட்டம் கொண்டு வைத்திருக்கிறார். அதில் வேறு பகுதிகளை பற்றி அவரிடம் பேசக்கூடிய, அவரிடம் விவாதிக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்போ பரமசிவம் வந்து தமிழக நாட்டார் இலக்கியங்களை பற்றி பேசக்கூடியவர். ஞான செம்பந்தம் வந்து வெள்ளி பாரதம், ஔவையார், அந்த மாதிரியான தமிழ் பழமை இலக்கியங்களை பற்றி பேசக்கூடியவர். கிரேசி மோகன் வந்து வெளியே தெரியாத முகம், ஒரு ஆழ்வார் பாடல்களில் மிகுந்த பயிற்சியும் ஈடுபாடும் உண்டு. அவரே எழுதின பாடல்களை நீங்கள் ஆழ்வார் பாடல்களிலிருந்து பிரித்து கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நன்றாக செய்யுள் ஏற்றும் திறமை உண்டு. இப்படி வேறான நண்பர்கள்ட்ட ஒரு தொடர்புகளை வைத்துக்கொண்டு அது தன்னை வந்து தனிமையில் இருக்க விடாமல் பார்த்துக்கொள்கிறான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பேசலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களுடன் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்.